கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம கடந்த கிளாஸ்ல நாம அநேக விஷயம் நம்ம கத்துட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தாக்க, புரியாத விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா நீங்க கேள்வி கேட்குற சமயத்துல ஒரு 10 நிமிஷம் ஜல்தி மாதிரி கேளுங்க. இல்லாட்டி நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியை நாம ஆரம்பிச்சுக்கலாம். அண்ணா ஒரு டவுட். இது 1 தெசலோனிக்கலு 4:16 4:16 1 தெசலோனிக்கல். இப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப கடவுள் வந்து இது வந்து சீக்கிரட்டா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்ப இதுல வந்து ఆర్భాటంతోను ప్రధాన దూత శబ్దముతోను దేవుని బూరతోను పరలోకం నుండి ప్రభు దిగి వచ్చును. அது இறங்கி வரார். பரலோகத்துல எங்க வராரு? இறங்கி பரலோகம் నుండి பிரபு திகி வச்சணும். அதான் எங்க இறங்கி வராரு? இங்க பரலோகத்துல இருந்து இறங்கி வர்றாரு. எங்கக்கு இறங்கி வர்றாரு? இங்க பூலோகத்துக்கு இறங்கி வர மாதிரி இருக்குது. இங்க வாசிக்கல நாம தான் ஆகாசம் போற மாதிரி கீழே எழுதிருக்குது. புரியுதா? வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. 16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இறங்கி வராரா? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இங்க பாருங்க, நில்லுங்க, இங்க நில்லுங்க. எங்க போறாருங்க? கர்த்தருக்கு நாம என்ன பண்றோம்? உயிர் தெரிஞ்சவங்க நாம என்ன பண்றோம்? எதிர்கொண்டு எங்க போய் எதிர்க்கிறோம்? எதிர் போமாமா. புரியுதா? நல்லா புரியுதா? இப்போ நம்ம எங்க எதிர்க்கு போவோம்? வீட்டுக்கிட்ட வந்துருவா. வீட்டுக்கிட்டயா நடக்கிற கதை பாரு. வராங்க நினைச்சுக்க. எதிர்க்கு போறது அர்த்தம் என்ன? மத்தியில வீட்டுக்கிட்ட இல்லாம அவங்க கிட்ட இல்லாம எங்க மத்தியில என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்களுக்காக பாரு வராங்கன்னு நினைச்சுக்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம் இல்லையா? ஜென்ரலா அவளை எதிர்க்கு பாக்குறதுக்கு வரவேற்கிறதுக்கு என்ன பண்றோம்? வீட்டுல வந்து ஒரு வரவேற்புமா இல்லையல்ல? இங்க பாருங்க, நீங்க பாரு அங்க இங்க படிங்க, வாசிங்க. 17 வாசிங்க. 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்துக்கு போற நாமம் எங்கிருந்து? இந்த பூமி மேல இருந்து போற மேலுக்கு போனது மாதிரி எங்க இருப்போம்? நாம எங்க அவரைய எதிர்கொள்றது? ஆகாசம், மத்திய ஆகாசத்துல அப்பா இருக்குதா? அப்ப இருந்து கர்த்தருக்கோடு இருக்குன்னா இது நம்ம கர்த்தருக்கு நம்மளுக்கு என்ன இருக்காது? வேற இருக்க முடியாது. எப்ப அங்க இருந்துட்டு டைரக்ட் அனுப்புற செகண்ட் கீழே வருவோம். ஒரு வருஷம் நம்ம கத்துக்கிட்டு போல என்ன? இயேசு கிறிஸ்தியோட வருகை அவர் ஆரோகத்துல இப்ப 2 பாகம் இருக்குது. அதே மாதிரி அவர் வருகையில என்ன இருக்குது? 2 பாகம் இருக்குது. ஒண்ணு ரகசியம் வருது. இது வந்து ரகசியம், யாருக்கும் தெரியாதது. பப்ளிக் எங்க? மத்திய ஆகாசம் டைரக்ட் கர்த்தர் வரப்பாரு, பூலோகத்துக்கு வரப்பாரு. அப்ப எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரிவார் எல்லாருமே. நம்ம என்ன வெளிப்படுத்த விசேஷம் 19 படிக்க போற இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் பேர் ஏறி போறது. அது ஒரிஜினல் வர்றது என்ன? பூமி மேலைக்கு. ஜக்கரியா 14 சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன ஒலிவ மலை மேல என்ன காலு வைக்கிறது. அப்பதான் யுத்தம் கூட. அப்பதான் அந்த அந்த கிறிஸ்து என்ன பண்றது? அர்த்தம் பண்ணி இயேசு கிறிஸ்தியோட ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றது.
எந்த டைம் கரெக்டா இயேசு கிறிஸ்து வரும்போது எப்ப வருவார்னா இந்த 7 வருஷம் முடியும் போது அந்த டயத்துக்கு இந்த பூலோகத்துல எந்த சிச்சுவேஷன் இருக்கும்னா இஸ்ராயல் ஜனம் என்ன பண்ணுவாங்க, இந்த அந்த கிறிஸ்து விரோதி என்ன பண்ணுவாங்க, இவன் பொய்யே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு விரோதமா நிப்பாங்க. அவருக்கு விரோதமா மாதிரி அசலான ராஜ்யமும். அப்பதான் யூதர் பயணப்பட்டு இவன் பொய்யே, இவன் உண்மையான இல்ல அப்படி என்ன பண்ணா யூதரங்க என்ன பண்ணுவாங்க, அநேக ஜனத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷம் பண்ணுவாங்க. என்ன பாரு, கர்த்தர் இருக்கிறவன், இது கர்த்தரோட ராஜ்யம் கிடையாது, இவன் மோசக்காரன், இதை அசலான் ராஜ்யம் வரப்போகுது, இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் அப்படின்னு சகல ஜனத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அவங்க. அப்ப அவங்க சுவிசேஷம் பிரகடனம் பண்ணுவாங்க. அந்த டயத்துலதான் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் சிறைசாலைக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் என்ன அத்தை சாட்சியா மறிப்பாங்க, கொஞ்சம் பேர் சுவிசேஷம் என்ன பண்ண நிர்வாகிப்பாங்க. அது யூதர் நடக்க போற அந்த டயத்துல லாஸ்டுக்கு என்ன பண்ண இவங்க கேட்க மாணிக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்துல எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன இஸ்ராயல் நாட்டு மேல என்ன பண்ண யுத்தத்துக்கு வருவான். அது எங்க இருக்குது, தானியேல் இருக்குது, எழுதி பார்க்கலாம். தானியேல் இங்க 40 படிங்க, 11ஆம் அதிகாரம் 40. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். முடிவு காலத்திலோ என்றால் தென்திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். யாருக்கு விரோதமா? அந்த கிறிஸ்துக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவர்களை பிரவாகித்து கடந்து போவான். படிக்கட்டுமா? படிங்க. அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரின் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். இங்க சிங்காரமான நாடுனா யாது? இஸ்ரேல் நாடு. அங்க போய் அவன் கூடாரம் போடுவான். లాస్ట్ వరిగా అయితే అతనికి నాశనం రాకుండానట్టుకై సహాయం చేయవాడు ఎవడను లేకపోవును. లేకపోదురు. லாஸ்ட்ல அதே அதுக்கு அட்டாச்மெண்டா ஜக்கரியா படிக்கலாம். நம்ம ஜக்கரியால கூட இருக்கு, நம்ம தீரப்பூரி இருக்கு. ஜக்கரியா 14:1 படிங்க. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மீதியானோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் சிறைப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் ஜாதிகளோட போராடுவார். அந்த டைம் யாரு எந்த கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, உலக நாட்டுல எல்லாம் கூட்டிக்கிட்டு எருசலேம் மேல யுத்தத்துக்கு போவான். அர்த்தம் புரிஞ்சுங்களா? அப்போ கர்த்தராகிய தேவனன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ ஒரே அடியில அதெல்லாம் தெசலோனிக்கல் எழுதிருக்குது பாருங்க. 2 தெசலோனிக்கல் 8வது வசனம் 2:8. நீக்கப்படும் போது உக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் நம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து நம்முடைய வருகை பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். எப்படி?
ஒரே வாய் ஒரு முழுமை சுவாசம் மூலயமா அவனை நரகத்துக்கு போட்டுருவார். அதை நீங்க போட்டுட்டு அப்பதான் 1000 கால அரசாட்சிங்கிறது இந்த பூமி மேல என்ன ஆகுது, ஆரம்பமாகும். புரியுது இந்த விஷயம்? இன்னொரு விஷயம் நான் பார்த்தோமல்ல, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையப்போ என்ன இருக்குது, 3 விஷயம் படிச்சா போன வருஷம் இல்லையா? 3 வருஷம் என்ன, பிரதான தூத சத்தம் 1, ஆர்ப்பாட்டம் 1, பிரதான சப்தம் 1, கர்த்தருடைய என்ன எக்காலமா 3 விஷயம் படிச்சுமல்ல நம்ம இதுல. இது தொசல இருக்குல்ல, என்ன படிச்சோம்? முதல்ல ஆர்ப்பாட்டம், 2வது பிரதான தூத சப்தம், 3வது கர்த்தரோட எக்காலம். 3 விஷயம் நடக்குது எப்போ, ரகசியராகிறப்போ. 2வது கர்த்தர் பப்ளிக் கமிங் இங்க இந்த பூமி மேல இறங்கும் போது நாம் பார்த்தோம்னாக்க, இதே நம்ம மத்தேயு சுவிசேஷம் 24 வரலாம். 24 யாரு கேக்கு? சத்தம்ங்கிறது யாரு கேக்கு? ஃபர்ஸ்ட் வாரகையோட சத்தம்ங்கிறது யாருக்கு கேக்கு? யாரைத்து மெலுக்குவா இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான் கேக்கு, எல்லாத்துக்கும் கேட்காதது. அர்த்தம் புரிஞ்சுங்களா? இந்த சத்தம்ங்கிறது யாரு கேக்கு? யாரைத்து ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தம் கேட்கறது, எல்லாத்துக்கும் கிடையாது. அர்த்தம் புரிஞ்சுங்களா? அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு, தெரிஞ்சிருங்க, மெலுக்குவா உண்டுடி, மெலுக்கு வெளி தெரிஞ்சிருங்க, வெளி தெரிஞ்சிருங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னது. அர்த்தம் புரிஞ்சுங்களா? அவங்க ஜனத்துக்கு அதனால அங்க நான் பார்க்கும்போது, நான் ஜனமா வெளியே என்ன உங்க அந்த புறத்துல போய் கொஞ்ச நாளைக்கு ஒளிஞ்சிரு. அர்த்தம் புரிஞ்சுங்களா? కాబట్టి அது இன்னொன்னு, இந்த சத்தம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோ. சத்தம் எல்லாத்துக்கும் கேட்டாங்க கூட அது தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தான், அதாவது மெலுக்கு இருக்கிற அவங்கதான் அந்த சத்தம் புரிய, அது பத்தி அவங்க கிரகிப்புவாரு பரிசுத்த மூலயமா. ஓ அதான் அதுக்கு இதுக்குமே நான் சொல்றேன்ல, அப்ப நம்ம ரோட் மேல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஆலோசனை இருக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி இருந்து 10 பேர் கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு என்ன ஆகாது, என்ன ஆகுது, கேட்காது. லாஸ்ட் எதிர்க்கு வரவே உனக்கு கூப்பிடுறாங்க பாப்பா சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாது. புரியுது சொன்னது? அதுல பௌஷம் இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட ஆகாசம் எத்தனை சத்தம் வந்துச்சு இல்லையா? அது யாருக்கு புரிஞ்சு? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஒரு வருஷத்துக்கு உருமுறை மாதிரி வந்துச்சு. அப்ப இது யாருக்காக வருதுன்னு என்ன, இது என்னமோ எனக்கு தெரியல. நாங்க கர்த்தர் சொன்னாரு, அது எனக்காக வரல, உங்களுக்காக தான் வந்துச்சு சத்தம்னு. அந்த சத்தோட அர்த்தம் தெரியும், ஒரு சத்தம் மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு. அந்த புரியுதா? சத்தம் வந்தாங்க கூட என்ன ஆகுது, அவங்களுக்கு புரியாது. யாரையும் மெலுக்கோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தையோட அர்த்தம் புரியும். அவங்க என்னதான் கூட யாரு இருக்கிற பரிசுத்தாக இருக்குது. இன்னொன்னு பரிசுத்தாக நமக்குள்ள கிரியை பண்ற போது அந்த பரிசுத்தம் என்ன பண்ண அவளுக்கு கொண்டு போயிரு, அவ்வளவுதான் விஷயம். இது யாருக்கு சிக்னல்? அது இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்ச நல்லது. எல்லாத்துக்கும் வந்தாங்க இந்த புரியாது அவங்களுக்கு. வேற 2 டைரக்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க, அங்கிருந்து வரும்போது பாரு, அது மாத்திரம் பயங்கரமா இருக்கு. பூமி எல்லாம் என்ன பண்ணுது, தந்தரையில போகும். பூமி எல்லாம் கூட அதிர்ச்சி ஏற்பாடு. எதுக்கு மலையை 2 போந்து ஆக போகுது இல்ல? அதான் சொல்றோம், ஜக்கரையில் படிக்கிற பாரு, அந்த நாள் எப்படி இருக்கு போகுது. அதுக்கு யெகோவா தினமும் செப்புவாரலாரம் இருக்குது இல்ல பைபிள்ல. அப்பதான் எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது. ஜக்கரையில் நான் படிக்கிறோம்ல, ஜக்கரையா 14 6 படிங்க, 5ல இருந்து படிங்க. 14:5. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு
இதெல்லாம் நெட் வீக் இருக்க மாட்டேங்குது. படிங்க. ஆசால் மட்டும் போகும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உஷியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் பூமி அதிர்ச்சி வருதாங்க. பூமி படிங்க. ஓடி போவீர்கள். என் தேவனாய் கர்த்தர் வருவார். தேவரீர் எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். పరిశుద్ధవాన్గులు వారు. పరిశుద్ధం యారైతే ఉయిర్తి எழுந்தாங்களோ, யாரைతే மர்வமாயி அந்த மஜாக்கஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அவங்க. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அந்த நாள் எப்படி இருக்கு? ஒரு பிரத்யேக பேர் இருக்கு. அந்த டயத்துல தான் இவங்கெல்லாம் இது பாரு 14வது அதிகாரத்துல இருக்குது பாருங்க. இஸ்ராயல் ஜனங்களும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு அழுவாங்க பாருங்க, பச்சத்தாப்படுறது. அப்பதான் ஏசு கிறிஸ்து சொன்னார் பாரு, నన్ను పొడిచిన వారు కూడా చూచుతారు. யாரைத்தே இது பண்ணாங்க அவங்க பார்ப்பாங்க, எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணாங்க, மாரடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. அந்த கணக்கு அந்த டயத்துல மாதிரி அப்பதான் பயங்கரமான ஸ்திதி. அப்பதான் பாருங்க, இங்க நான் இங்க வரும் பாரு மாதிரி 19வது அதிகாரத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19. 6வது அதிகாரம் 14 இருந்து படிங்க. 6:14. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேன தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சூரியனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, நிலைநிறுத்தி கூடும் என்றார்கள். பாருங்க, அங்க அப்பதான் பயந்து என்ன பாருங்க, எல்லாம் காப்பாத்து ஞாப்பா ஏசுக்கு டைரக்டா இறங்க வரும்போது அப்ப இவங்க கூட யுத்தம் பண்ண போறார். 19க்கு வாங்க மாடி 19:17 படிங்க. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேன தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர்கள் பெரியோர்கள் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்களோடும் கூட அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொர்க்கத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியுடன் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிர் ஒரே அடியில் அனுப்புறாரு. அடிச்சு எங்க போறாரு? போறாரு. இங்க வாங்க மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் 24. இது வந்து எல்லாமே பப்ளிக், செகண்ட் லாஸ்ட் பப்ளிக் கமிங் டைரக்ட் பூமி மேல வர்றது பத்தி எழுதுனது எல்லாம். 24வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 24. நீங்க எழுதிட்டு மறுபடியும் கூட நீங்க நல்லா வாசிங்க. 24-29 படிங்க. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் இங்க பாருங்க, பூமியில சகல கோத்திரங்களும் பாப்பாங்க இருக்குது. அங்க என்ன இருக்குது புரியுதா? படிங்கண்ணா. வலுவை துணிக்கும் எக்கால சத்தத்தோடும்
அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிடமிருந்து கூட்டி இங்க இந்த சத்தம் வேற. அது வந்து அங்க ராசனாக்களுக்கு வர சத்தம் வேற, இங்க வர சத்தம் வேற. இங்க சத்தம் அவரோட எக்கால சத்தம். அங்க வந்து அங்க ஆர்ப்பாட்டம் இருக்குது, ரெண்டாவது பிரதான சப்தம் இருக்குது, மூணாவது தேவனுடைய எக்கால சத்தமும் இருக்குது. இங்க வந்து கேவலம் ஒண்ணுதான். அர்த்தம் புரிஞ்சுங்களா? இது வந்து பப்ளிக் கமிங். எப்ப நான் சொல்ல போறேன், எருசலேம் மேல கால் வைக்க போறேன். கண்கள் மூடி ஜெபம் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி கால நேரத்துல கர்த்தரோட 2வது வருகை பத்தி கர்த்தருக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரைய நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. ஐயா ஐயா, நீங்க இந்த ராத்திரிக்கால நேரத்துல உங்க வருகை பத்தி ஒரு வச்சனத்துக்கு கத்துக்காக்க நீங்க எவ்வளவு குறிப்பு கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. எஸ் லார்ட், ஹல்லேலூயா, எஸ் லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட்ஸ் எல்லாம் தீர்த்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. உங்க பிள்ளைங்களை ஒருத்தர் விசுவாச திறப்படுத்தும் கர்த்தாவே. உங்க வரிக்காக கர்த்தர் ஆயுத்தப்படி படிக்க கொடுத்தவருக்கு சகாயம் பண்ணு கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட் ஏசப்பா. இந்த ராத்திரிக்கால நேரத்துல உங்க பிள்ளைங்க கூட பேசுங்க நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. எல்லாத்தையும் கர்த்தாவே யாரும் விட முடியாம கர்த்தாவே, எல்லாரும் கர்த்தாவே உங்க வரிக்காக கர்த்த வாய்த்த பறிச்சு கர்த்தாவே. நீங்க வரும்போது கர்த்தாவே அந்த மேக மண்டலத்து மேல கர்த்தாவே நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக ஆய்த்து பறிச்சு பரிசுத்தாவினாரே. இந்த ராஜ்யக்கால எங்க எல்லாத்தையும் கை கொடுத்து கர்த்தாவே. உங்க சித்தம் வருகை தாமதமான கர்த்தாவே சோத்திரம். இன்னொரு வாரத்துக்கு கலந்துக்காக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க கர்த்தாவே. இல்லாட்டி கர்த்தாவே எங்க எல்லாத்தையும் கர்த்தா அந்த மஞ்சா காலத்துல கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல குறிப்பு கொடுக்க கர்த்தாவே. எல்லா மகிமுழுக்க உண்டாக்கும் இயேசு நாம கேட்டு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நன்றி. பிரைஸ் தி லார்ட்.